முடியலடி. இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. என்னடி ஆச்சு? உன் ஆள் வருவானா வரமாட்டானா? வருவான் தான் நினைக்கிறேண்ணா. என்ன நினைக்கிறியா? ஒரு நிமிஷம் இந்த பக்கம் திரும்ப. இல்ல வந்துருவான். ஏய் துர்கா, என்ன பாரு. ஏன் உன் ஃபேஸ் இவ்வளோ டல்லா இருக்கு? என்னாச்சு உனக்கு? அது 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 வந்து இப்போ உண்மையா சொல்லுவியா மாட்டியா? சொல்றேன். நேற்று அவனை வர சொன்னேன். ஐயோ நான் எப்படி பார்க்கறது, எனக்கு பயமா இருக்கு அப்படி இப்படின்னா. அதான் வருவானா இல்லை வரமாட்டானே தெரியல. அதான் வேற ஒன்றும் இல்லை. என்ன தைரியம் தான் உன்னையே ஏமாத்தணும்னு நினச்சிருப்பான். அவனோட ஃபோன் நம்பர் கொடு ஃபர்ஸ்ட். அவன் யார் என்னன்னு நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ணா இரு, ஒரு கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அவன் வரானா இல்லையான்னு. வரலினா அப்புறம் என்ன, அப்புறமேட்டு போய் பார்த்துக்கிட்டுமா? இல்லை இல்லைன்னா விட்டுருண்ணா, வேண்டாம். அப்போ அவன் பாட்டு ஜாலியாக இருக்கட்டும், அதானே? இல்லைண்ணா, எல்லா தப்பும் என் மேலே தானே. ஃபஸ்ட்டே ஆல்ரெடி பட்டுட்டேன். நான் திரும்பவும் தெரிஞ்சே போய் அதில் விழுந்திருக்கேன்ல. அப்போ யாரோட தப்பு? என்னோட தப்பு தானேண்ணா. அதுக்கு உன்னையே ஏமாத்துவான் அவன்? இல்லைண்ணா, நான் எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பாக தான் இருக்குது. அப்போ நான் எதையுமே முடிவு எடுக்கக்கூடாது போல். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலண்ணா. என்னை மன்னிச்சிருண்ணா, என் மேலே கோவம் இல்லைல்ல. ஏய் துர்கா, நான் எதுக்கடி உன் மேலே கோவப்பட போகிறேன்? எனக்கு கோவம்லாம் அப்பா மேலே தான். நீ எடுக்கிற முடிவு எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏதோ 2 தடவை தப்பாயிருக்கலாம், அடுத்த தடவை கூட கரெக்டாக இருக்கலாம்ல. அதனால் நல்லா யோசிச்சு முடிவெடு, சரியா? முடிவு எடுக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை. நல்லா யோசிச்சு முடிவெடு. சரி விடு, ஃபீல் பண்ணாத. என் ஆள் வந்ததும் நம்மளாம் ஜாலியாக சாப்பிட்டு போகலாம், சரியா? வந்தால் பார்க்கலாம், இல்லையா அவனை இதோட மறந்துடு, சரியா? ஃபீல் பண்ணிட்டு இருக்காது அதை நினச்சி. நான் சொல்கிறது உனக்கு புரியுதுல்ல? புரியுதுண்ணா. அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதடி. உன்னை மிஸ் பண்ணிட்டேனே அவன் தான் ஃபீல் பண்ணுவான். நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற? ஜாலியாக இரு. டே யாரா நீ? உனக்கு மேனஸ் இல்லை, ஓரமாக போக தெரியாது, இப்படிதான் நடுவில் வந்து போர்வியா? சக்தி. துர்கா சாரி டி, லவ் யூ. என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா? டேய் என்ன இதெல்லாம்? என்ன திடீர்னு இப்படி ஷாக்லாம் கொடுக்குற? சும்மா ஒரு சின்ன சர்ப்ரைஸ். நேற்று வரமாட்டேன்னு சொன்னேன். அப்படி சொன்னா தானே நீ ஃபீல் பண்ணுவ. அந்த நேரத்தில் வந்து ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? வேற லெவலில் இருக்கும்ல, அதனால தான். சாரி டி. அப்படியா? நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், போ. ஏ துர்கா, சாரின்னு சொல்கிறல்ல, ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாமே நினச்சேன்டி. இதில் என்னடி தப்பு இருக்கு? அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன் தெரியுமா. இதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே மாட்டேன், அவ்வளோதான், எல்லாத்தையும் மறந்துட்டு போக வேண்டியதான் நினச்சேன். ஏன்டா இப்படி பண்ணுற? எது எது நல்லான்னு உனக்கு தெரியலையா? சாரி டி, ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணவே மாட்டியா? மாட்டேன். ஏய் அதான் சாரி கேட்குறேன்ல, சாரி டி. ஏய் துர்கா, அப்போ நான் உனக்கு வேணாமா? சொல்லு. சரி சக்தி, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், எந்திரி. அப்போ லவ் யூ டூ சொல்லு. லவ் யூ டூ சக்தி, பா எந்திரி. என்ன துர்கா, அவ்வளோதானா? ஒரு ஹக்கு கிஸ்ஸு இதெல்லாம் கிடையாதா? டேய் என்ன பண்ணுற? அண்ணா இருக்கான். அட ஆமாம்ல, ஃபஸ்ட்டு நான் அவர்கிட்ட தான் பேசணும். இங்கே பாருங்க, நீங்கள் நீயா? ஓ, நீ தான் என் தங்கச்சியை லவ் பண்ணுறியா? ஓ, இவ தான் உன்னோட தங்கச்சியா? என்ன நடக்குதுங்க? நீங்கள் 2 பேரும் முன்னாடியே பார்த்துருக்கீங்களா என்ன? அப்போ துர்கா, இவன் தான் உன்னோட அண்ணனா? அப்போ இவன் தான் நீ லவ் பண்ணுற பையனா? ஆமாம். ஏன் இப்போ 2 பேரும் இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் எதனாலும் பேசிக்கலாம், அப்படிலாம் பண்ணாதீங்க. டே ப்ளீஸ்டா, என்னோட அண்ணனை விட்றா. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, அவனை விட்டுருண்ணா. ஐயோ ப்ளீஸ், எதுக்கு இப்படி 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? அட சார், சக்தி தானே அது. என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? என்னாச்சு? அம்மா என்னதான் நடக்குதுங்க? இவங்க 2 பேரும் என்னால் தான் அடிச்சுக்கிறாங்க. இருங்க, நீங்கள் நிக்கி தானே? ஏ துர்கா, நீ என்னடி பண்ணுறீங்க? அது அம்மா நீங்கள்? நானா? நான் இருங்க. அப்போ நீங்கள் தானே அண்ணி? அப்போ நீ தான் அவரோட தங்கச்சியா? அட இத்தனை நாளாக என் அண்ணன் உங்களை தான் லவ் பண்ணிட்டு இருந்தானா? அப்போ நீ தான் அவரோட தங்கச்சி இல்லை? ஆமாம். பார்த்தீங்களா, கடைசியில் நீங்களே எனக்கு அண்ணியாக வந்துட்டீங்க. சூப்பர். இனிமேல் நம்மளாம் ஒரே ஃபேமிலி. ஆமாம் நிக்கி. சரி, இவங்க 2 பேர் எதுக்காக அடிச்சுக்கிறாங்க? அதுவா, நான் சக்தியை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அதனால் அண்ணனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, ஒருவேளை 2 பேரும் ஆல்ரெடி மீட் பண்ணியிருப்பாங்களோ? ஓ அப்படியா? சரி இரு.
சார் என்ன நடக்குதுங்க? யார் இந்த பையன்? ஏ நிக்கி வண்டியா? ஏய் நிக்கி, கொழுப்பு தானே, என்ன பார்த்து யாருன்னு கேக்குற? சும்மாடா. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? விளையாடுறீங்களா என்ன? என்ன அண்ணி, அவங்க என்ன அடிச்சுக்கிறாங்க, என்ன நீங்க விளையாடுறீங்களான்னு கேக்குறீங்க? வெயிட் பண்ணுமா, உனக்கே புரியும் பாரு. டேய் மச்சான். சொல்றா மச்சி. என்ன மச்சானா? ஐயோ, இங்க என்னதான் நடக்குது சொல்லுங்களேன். அப்போ நீதான் என் தங்கச்சி லவ் பண்றியாடா? ஆமா மச்சான், நீ தான் அவளோட அண்ணன், எனக்கு தெரியாதே. என்னதான்ப்பா நடக்குதுங்க? என்ன மச்சான், சொல்லிடலாமா? சொல்லி தானடா ஆகணும். என்ன சொல்ல போறீங்க? ஆக்சுவலா நாங்க ரெண்டு பேரும். நீங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நிஜமாவேவா? ஆமா துர்கா, நாங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸில் தான் மீட் பண்ணிக்கிட்டோம். உன்ன மாதிரியே தான் நிதிஷும் ஷூட்டுக்கு தான் வந்தான் என்னோட ஆஃபீஸ்க்கு. அப்போ ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசி இப்போ ஒன்றா இருக்கோம். ஆனா எனக்கு அப்பவே டவுட் இருந்துச்சுடி, நீ இவனை தான் சொல்றியோன்னு. ஆனா இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, அப்போ எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்க? சும்மா தான், ஒரு ஃபன் வேணும்ல. அடைச்சா போங்க ரெண்டு பேரும். சரி சரி, குழப்பம்லாம் முடிஞ்சிச்சுல, வாங்க 4 பேர் போலாம். அட அண்ணா, நீ நிக்கியை தான் லவ் பண்ணுறியா? எனக்கு இவங்க முன்னாடியே தெரியும். எனக்கு இப்போ தண்டி எல்லாம் புரியுது. இவனோட வீட்டுக்கு போய் இவங்க கிட்ட தான் நீ பேசியிருக்கா, கரெக்டா? ஆமா அண்ணா. சரி, அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நிக்கியும் உனக்கு ஆல்ரெடி தெரியும், அவ எப்படியா பட்டவனும் உனக்கு தெரியும். நான் இனிமே உனக்கு சொல்லி புரிய வைக்க தேவையில்ல. எனக்கு இந்த அண்ணி டபுள் ஓகே. எனக்கும் இந்த மாப்பிள்ள ஓகே தான். சரிடா சரிடா, எனக்கே இவன் டபுள் ஓகேடி. சரி சரி, வாங்க வந்த வேலையை பார்க்கலாமா? தாராளமா. ஆத்தியும் வந்து தான் நல்லா இருந்திருக்கும்ல. நல்லா இருந்திருக்கும் தான். அண்ணா மட்டும் நீ பேசிடுவியா? நான் பேச மாட்டேன்ப்பா. அப்போ வாடி சாப்பிடலாம். ஆத்தி அதுவும் உங்க ஃப்ரெண்டு தானே? ஆமா ஆமா, உனக்கு அக்கா தான். என்ன எனக்கு அக்காவா? ஏய், இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி அன்னைக்கே அண்ணன் தங்கச்சி ஆயிட்டாங்க, அததான் அப்படி சொல்றான். ஓ அப்படியா? சொல்லவே பாத்தியா நானி? சரி, இப்படியே நீ பேசலாமா இல்லை சாப்பிட்டுட்டே பேசலாமா? எனக்கு பசிக்குது, வாங்க. சரி சரி சரி, போலாம் வாங்க. அருண் அந்த அம்மையை கூட பார்க்கும்போது அப்படியே எரிச்சலா இருக்கு. என்ன பண்றது? ஆனா இப்ப அவனும் தானே லவ் பண்றான், நம்ம என்ன மூஞ்சி வச்சுட்டு போய் கேட்கறது? 5 வருஷத்துக்கு முன்னாடி நானே தானே விட்டு போனேன். அது இப்போ கூட ரீசெண்டாக கேட்டான். ஐயோ, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனை விட்டு விலகணும் அப்படின்னு நினச்சாலும் முடிய மாட்டேங்குது. ஆஃபீஸை விட்டு அனுப்பியும் தொலைய மாட்டான். என்ன தான் பண்ணுவேன் நான் இப்போ? என்ன இவ வர்ஷாக்கு ஃபோன் பண்ணால் எடுத்தே தொலைய மாட்டா? ஒரு பிஸியாக இருப்பாளா? வர்ஷா எடுடி ப்ளீஸ். ஏ ஆத்தி, என்ன திடீர்னு இப்போலாம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? இந்த டைம்க்கு எனக்கு ஃபோன் பண்ண மாட்டியே? அதுவா, மனசே சரியில்லடி, அதான் ஃபோன் பண்ணேன். என்னடி ஆச்சு? ஓ, இந்த நேரத்துக்கு நீ மட்டும் தான் தனியாக தான் இருப்பல்ல? ஆமாம். அவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியுமா உனக்கு? தெரியும்டி, ரெண்டு பேருமே அவங்கவுங்க ஆளை பார்க்க போயிருக்காங்க. ஏதோ சக்தி லவ் பண்ணுறான்ல, அந்த பையனோட அண்ணனை மீட் பண்ண போகிறானா. இது நிக்கியும் நிதிஷ் அண்ணாவோட தங்கச்சி மீட் பண்ண போகிறாளாம். ஏதோ இருக்குதேடி, ஒருவேளை நிதிஷனோட தங்கச்சி தான் சக்தி லவ் பண்ற பொண்ணா இருக்குமோ? அதானே, நான் கூட யோசிக்கல பாரு. எனக்கு என்னவோ அப்படியே தான் இருக்கும்னு தோணுதுடி. சரி, எப்படி நைட் வந்து உன்கிட்ட சொல்வாள்ல, அப்ப கேட்டுக்கோ. சரி, என்ன மேடம், என்ன ஏதோ டல்லா இருக்குன்றீங்க? எது நிக்கியும் சக்தியும் இல்லாதனாலயா இல்ல அவங்க ரெண்டு பேரும் இல்லாததுனால தான்? அப்புறம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்லுடி. அது அது சொன்னா தப்பா நினச்சிக்க மாட்டியே? லூசாடி நீ, என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன? நான் என்னைக்கு தப்பா எடுத்திருக்கேன்? இல்லை வர்ஷா, அருண் ரொம்ப ஓவரா பண்றான்டி. கஷ்டமாவும் இருக்கு, கடுப்பாவும் இருக்கு. என்ன பண்றான்? அதான் ஒரு பொண்ணை லவ் பண்றானே, சும்மா என் முன்னாடியே பேபி செல்லம் பட்டுன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கு தெரியுறான். அப்படியே எனக்கு அப்படியே பார்க்கும்போது எரிச்சலா வருது. அப்படின்னா போய் அவனை கேளு. எப்படி கேட்க முடியும்? நான் தானே வேண்டான்ட்டு வந்தேன். இப்போ ரம்யாவை இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட என்கிட்ட எல்லாம் இருக்கு, என்னை லவ் பண்ணுறியான்னு திரும்ப கேட்டதுக்கு கூட நானே தானே வேணான்னு வந்தேன். ஓ அப்படியா மேடம், இப்போதான் உங்களுக்கு தெரியுதா? சரிடி, ஏமாதான் தப்பு, எனக்கு புரியுது. ஆனால் இப்போ புரிஞ்சு என்னடி பிரயோஜனம்? இதோ பாரு, உனக்கு அருண் வேணும்னா நீ அவன்கிட்ட சண்டை போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நீங்கள் தானே லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, அது எப்போ ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து. இவெல்லாம் யார் நேற்று வந்தவ, நீயும் விட்டு கொடுக்காத அருணை. அப்படிதான் தோணுது, ஆனால் அவகிட்டேருந்து அவனை பிரிக்கிற மாதிரி இருக்கேடி. அப்படி பார்த்தா அவள் தான் அவனை ஒன்ட்டு பிரிச்சிட்டா. இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணக்குள்ள நான் நடுவில் போனால் வேற மாதிரி இருக்காதா? லூஸ் மாதிரி பேசாத ஆத்தி, அரைஞ்சிருவேன்.
அப்போவே அவனை லவ் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனை இல்லை. யார் அப்படியே பெரிய தியாகி மாதிரி விட்டு கொடுத்துட்டு வந்தது? சரி சரி கோவப்படாத. இதோ பாரு, உனக்கு இப்பயும் அருணை பிடிச்சிருந்துச்சுன்னா நீ ஸ்ட்ரைட்டாக பேசு, ஒன்றும் தப்பு இல்லை சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். அப்படி நான் சொல்ல வரேன். ஆனால் எனக்கு அருணை விட்டு கொடுக்க மனசே வர மாட்டேங்குதுடி. அப்படின்னா மூடிட்டு போய் அவன்கிட்ட சொல்லு போ. சரிடி சொல்கிறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் இருக்கு. என்ன மேடம், என்ன பண்ணுறீங்க? ஏய் யார் எவ்வளோங்க இப்படி பேசுகிறாளுங்க? நான் சொன்னேன்ல அந்த 3 பேர். ஓ அதில் ரம்யாவும் இருக்காளா அப்போ? ஆமாண்டி. சரி நான் அப்புறம் பேசுகிறேன். ஏன்டி ஏதாச்சும் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்களா என்ன? என்ன போய் அருண்கிட்ட சொல்லு. இல்லடி, என் பிரச்சனையை நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். சரி, எதுக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருந்தா அருண்கிட்ட சொல்லு. அதுக்குன்னு வாயை மூடிட்டும் இருக்காத. எப்போ பார்த்தாலும் அமைதியாகவே இருந்துட்டா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நீ தானே சொல்லியிருக்க பேச வேண்டிய நேரத்தில் பேசணும்னு, ஒழுங்காக பேசு சரியா? சரிடி நான் வச்சிடுறேன். இதோ பர்றா மேடம் ஒன்னே வச்சிட்டாங்க. ஒரு நாள் நமக்கு தெரிஞ்சிடும்னு வச்சிட்டாங்க போல. பேசிட்டு இருந்தேன். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்கும் பையன்கிட்ட பேசுறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. வந்துட்டீங்க அங்க வந்து கிளம்பி. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேலைங்க? இதோ பர்றா ரொம்ப எதிர்த்து பேசுற, பார்த்து பேசு, அப்புறம் உனக்கு இந்த வேலையே இருக்காது. அப்பா சாமி ரொம்ப சந்தோஷம். அதை முதல்ல பண்ணு. முடிஞ்சா அருண் கிட்ட சொல்லி அந்த வேலையை விட்டு தூக்க சொல்லு. என்ன அவளால முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? போதும் நிறுத்திக்கிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேலைங்க? உங்களோட கேபின் தான் மாத்திட்டாங்களா? கிளம்புங்க. இன்னைக்கு என்ன தனியா உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு? அது ஏன் இஷ்டம். இவ ரொம்ப பேசுறாடி ரம்யா. சீக்கிரம் ஆள்கிட்ட சொல்லி இவளை ஃபர்ஸ்ட் வேலையை விட்டு தூக்கு. ஹே அருண், உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் சரியா? நாங்கள் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா நேற்று வந்தவன் நீலாம் சொல்லி அவன் கேட்க மாட்டான். அப்படியே முடிஞ்சு செய்ய, எனக்கு சந்தோஷம்தான். போய் பண்ணு. அவ்வளோ திமிரா பேசுறியா நீ? இனிமே அப்படிதாண்டி, என்னால் சைலண்டாக போக முடியாது. என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க. ஓ அப்படியா, பார்த்துடலாமா? அருண் யாரை லவ் பண்ணுறான்னு பார்த்துடலாமாடி? என்ன பார்த்துடலாம்? அவன் என்ன தாண்டி லவ் பண்ணுவான், என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கான். பார்த்துடலாம். அப்போ சவாலா? சவால்டி.